21/6/2017 புதன்கிழமை, ஆனி மாதம் 7ஆம் தேதி சித்த அமிர்தயோகம் கூடிய நாளாகும். மாலை 4:22 மணி வரை துவாதசியும் பின் திரையோதசியும். பரணி நட்சத்திரம் காலை 10:44 மணி வரையிலும் பின் கார்த்திகை. இன்று புதன்கிழமை. தற்போது புதன் மிதுனத்தில் ஆட்சி பெற்று சூரியனுடன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 10:45 மணிக்கு மேல் சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை. விஷ்ணு பகவானுடைய துவாதசியும் இன்றே. கிரக சஞ்சாரமும் நாள், திதி, நட்சத்திரம் அமைவும் எல்லாம் ஒருங்கே வருவது மிக சிறப்பானதாகவும் மிகவும் அரிதானதும் கூட. மேலும் இன்று பிரதோஷ தினமாகவும் உள்ளது. இந்நாளில் காலங்காலமாக தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கும், கர்மவினையால் காலங்காலமாக அனுபவித்து வரும் துன்பங்களுக்கும், என்னவென்றே தெரியாத இனம் புரியாத பிரச்சனைகள் புதிதாக உருவாகும் வினைப்பயனாக ஏற்படும் தொல்லைகளும் கஷ்டங்களையும் விளக்க, வினையால் ஏற்பட்ட தீராத நோயிலிருந்து விடுபடவும், சுய ஜாதகத்தில் கிரகநிலை நன்றாக இருந்தும் அடிக்கடி துன்பங்களை அனுபவிப்பவர்களும் கிரக தோஷத்தால் கஷ்டப்படுபவர்களும் இன்று முற்பகலில் சாதுக்களுக்கு, அதாவது முற்றும் துறந்த சாத்துக்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களை மகிழ்வித்து சிவன் மகாவிஷ்ணு வழிபாடு செய்தால் வினைப்பயனும் கர்மவினையும் கிரக தோஷமும் விலகி நன்மை உண்டாகும். இன்றைய ராசி பலன்கள். மேசம். பிள்ளைகள் மீது அக்கறையும் அவர்களுடைய கல்வியை பற்றிய எண்ணமும் உண்டாகும். அதற்கான செலவும் ஏற்படும். சிலருக்கு போன், லேப்டாப் வாங்கி கொடுக்க நேரிடும். கணவன் மனைவிகளால் பணவரவும் இன்று இருக்கும். காதலர்கள் சந்திப்பு இன்று இருக்கும். தந்தைகளுடைய தொடர்பு தைரியத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கும். தம்பி தங்கைகளுக்கு கூட செலவு செய்ய வேண்டி வரும். அரசாங்க உதவி தொடர்பும் இன்று இருக்கும். சிவன் விஷ்ணு வழிபாடும் விஷ்ணு சகஸ்கரநாமம் கேட்டலும் இன்று நன்மை தரும். ரிஷபம். தம்பி தங்கை உறவினர்களால் செலவும் பயணமும் உண்டாகும். தாயார் மூலம் வருமானம் உண்டாகும். நண்பர்கள் உதவி உண்டு. வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளுடைய சந்திப்பும் பேச்சும் பெருமையை அடைவீர்கள். அலுவலகத்தில் பேச்சுக்கு மரியாதை மதிப்பு உருவாகும். சிலருக்கு வருமானம் கூட ஏற்படும். வீடு வாகன தொழில் உள்ளவர்கள் வருவாய் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு தகவல்கள் நன்மையை அளிக்கும். அம்பாள் சிவன் விஷ்ணு வழிபாடு இன்று நன்மை அளிக்கும். மிதுனம். பேச்சாலும் செயலாலும் லாபமும் ஆதாயம் அடையக்கூடிய சூழலும் வாய்ப்பும் உருவாகும். தகவல் தொடர்பும் போன் பேச்சும் நன்மையையும் சாதகத்தையும் கொண்டு வரும். வருமானமும் பணவரவும் கூட ஏற்படும். உறவினர்கள் தம்பி தங்கைகள் உங்கள் மீது அக்கறையும் அன்பும் கொண்டிருப்பார்கள். காதலர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். அம்பாள் சிவன் விஷ்ணு வழிபாடும் அம்பாள் அஷ்டோத்திரமும் விஷ்ணு சகஸ்கரநாமம் கேட்டலும் இன்று நன்மை தரும். கடகம். காலையில் தொழில் லாபம் வருமானம் ஏற்படும். மதியத்துக்கு பிறகு செலவு கட்டுப்படுத்த வேண்டும். வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து சிலருக்கு பணவரவு உண்டாகும். பணவரவுக்கான தகவல் இன்று இருக்கும். வேலைவாய்ப்பு சிலருக்கு கிடைக்கக்கூடிய சூழல் இன்று உருவாகும். வாய்ப்புகளும் வரும். முயற்சித்தால் பலன்கள் சாதகமாக இருக்கும். வீட்டிற்கு இன்று செலவு செய்ய வேண்டி வரும். அம்பாள் சிவன் விஷ்ணு துர்க்கை வழிபாடும் அம்பாள் துர்க்கை அஷ்டோத்திரம் கேட்கவும் இன்று நலம் தரும். சிம்மம். எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும். எண்ணமும் செயலமும் நனவாகும். வெளியூர் வெளிநாடு மூலம் தொழில் வியாபாரத்தில் உள்ளோருக்கு எதிர்பார்த்த வருவாயும் பணவரவும் இருக்கும். வேலை வெற்றி தரும். மூத்த சகோதர சகோதரிகளினுடைய ஆதரவும் உயர் அதிகாரிகளுடைய மதிப்பும் உயரும். எண்ணங்களும் சிந்தனைகளும் மட்டும் எதிர்மறையாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். இல்லையெல்லாம் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். அம்பாள் சிவன் துர்க்கை விஷ்ணு வழிபாடு துர்க்கை அம்பாள் அஷ்டோத்திரம் கேட்கவும் இன்று நலம் தரும். கன்னி. அக்காவிற்காக செலவு ஏற்படும். வெளிநாடு வெளியூர் வேலை எதிர்பார்த்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழலும் தகவல்களும் இன்று இருக்கும். வயதில் மூத்தவர்களுடன் அமைதியாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். சிலர் தங்கைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். சிலர் பயணங்களால் கூட செலவு உண்டாகும். மனக்குழப்பமும் சோம்பலும் இன்று இருக்கும். சிவன் விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும். துலாம். வேலையில் தொடர்புகளும் சந்திப்பும் நட்பை உருவாக்கும். இரவுக்கு மேல் சந்திரன் மறைவதால் கவனம் தேவை. வயதுக்கு மூத்தோர்களுடைய உதவியும் ஆதரவும் உண்டாகும். குறிப்பாக பெண்கள் ஆதரவு நன்மை அளிக்கும். சிலருக்கு அலுவலக உதவி உண்டாகும். சிலரது கணவன் மனைவிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். மாலைக்கு மேல் பயணத்தால் செலவும் சங்கடமும் இருக்கும். அம்பாள் சிவன் விஷ்ணு ஆஞ்சநேயர் வழிபாடும் அம்பாள் அஷ்டோத்திரம் கேட்க நன்மை தரும். விருச்சிகம். மாலைக்கு மேல் உடல்நலக் கோளாறு சரியாகும். தொழிலில் வராத பணம் வசூலாகும். மருத்துவத்துறையில் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். தொழில் கவனமாக இருக்கவும் செலவுகள் கட்டுப்படுத்தவும் தந்தையரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். நண்பர்களிடம் கடன் கேட்டால் கிடைக்கும். அம்பாள் சிவன் வழிபாடு இன்று நலம் தரும்.
தனுசு வெளிநாடு வெளியூர் மூலம் வருமானமும் பணவரவும் ஏற்படும். பொழுதுபோக்கு மகிழ்ச்சிக்காக செலவினம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக வீண் செலவும் ஏற்படும். சிலருக்கு வயிறு உபாதைகள் உண்டாகும். எனவே உணவில் கட்டுப்பாடு அவசியம். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். சந்தோஷத்தையும் அளிக்கும். வெளிநாடு செல்ல முயற்சி வெற்றியை தரும். அம்பாள் சிவன் விஷ்ணு வழிபாடு இன்று நன்மை தரும். மகரம் கணவன் மனைவிக்குடைய சந்திப்பு மகிழ்வையும் சிறு சிறு வாக்குவாதத்தையும் தரும். வீட்டிற்கு செலவும் வீடு வாகனத்திற்காக செலவும் ஏற்படும். சிலருக்கு இடுப்பு வலி ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே கவனமாக இருக்கவும். சிலருக்கு மருத்துவ செலவும் இன்று இருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். அம்பாள் சிவன் வழிபாடு இன்று நலம் தரும். கும்பம் நண்பர்களுடைய தொடர்பு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். கணவன் மனைவிக்காக செலவு செய்ய வேண்டி வரும். தம்பி தங்கைகளுடன் கவனமாக இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். உறவினர்களுடன் தேவையில்லாத பேச்சுவார்த்தையை தவிர்க்கவும். வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் கணவன் மனைவிகளாலும் ஆதாயமும் உதவியும் இன்று ஏற்படும். அம்பாள் சிவன் விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும். மீனம் குலதெய்வ வழிபாடு பெரியோர்களுடைய சந்திப்பு நன்மையை அளிக்கும். பிள்ளைகளால் செலவு இன்று இருக்கும். வாகனத்தால் செல்லும் போது கவனமாகவும் இருக்க வேண்டும். பிறரிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். வீடு வாகன கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு இன்று கடன் கிடைக்கும். இன்று அம்பாள் சிவன் விஷ்ணு வழிபாடு நலம் தரும்.